மதுரையில் மனநலம் பாதிக்கப்பட்ட தனது மகனை வாழும் சித்தர் என சித்தரித்து பணம் சம்பாதித்து வருவதாக கூறி குற்றம் சாட்டிய தாய் தனது மகனை மீட்டு தருமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆட்கொணர்வு மனு அளித்துள்ளார். சிவகங்கையில் இருப்பது வாழும் சித்தரா அல்லது மனநலம் பாதிக்கப்பட்ட நபரா? உண்மை என்ன? மதுரை துவரிமான் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜம்மாள். இவருக்கு 3 மகன்கள் 3 மகள்கள் உள்ளனர். கணவர் இறந்து பல வருடங்கள் ஆன நிலையில் கூலி வேலை செய்து குடும்பத்தை கவனித்து வந்துள்ளார். இந்நிலையில் அவரது கடைசி மகனான பரந்தாமனின் நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருந்துள்ளன. கடந்த 2002ஆம் ஆண்டு கோயமுத்தூரில் குடியிருந்த பொழுது அவருக்கு மனநல பாதிப்பு இருப்பது தெரிய வந்தது. அதன் பிறகு பல்வேறு அரசு மருத்துவமனைகளுக்கு அவரை அழைத்துச் சென்று மனநல சிகிச்சை அளித்து வந்துள்ளார். கடந்த 2011ஆம் ஆண்டு பரந்தாமனை திருச்சியில் உள்ள தில்லை நகர் மனநல மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று காண்பித்துள்ளார் ராஜம்மாள். சிகிச்சை முடிந்து வீடு திரும்பும் போது பேருந்தில் இருந்து இறங்கி பரந்தாமன் திடீரென காணாமல் போய்விட்டார். பதறிப்போன ராஜம்மாள் தனது மகனை எங்கும் தேடியும் கிடைக்காத நிலையில் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்திருக்கிறார். சில நாட்கள் தேடி பார்த்த போலீசார் பரந்தாமனை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை என போன் மூலம் தகவல் கொடுத்துள்ளனர். அன்றிலிருந்து பல இடங்களில் ராஜம்மாளும் அவரது குடும்பத்தினரும் பரந்தாமனை தேடி வந்துள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் யூடியூப் சேனல் ஒன்றில் உங்கள் மகனை பார்த்தோம் என கூறி சிலர் ராஜம்மாளுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். உடனே அந்த யூடியூப் தளத்தில் பார்த்தபொழுது அதிர்ந்து போயினர். காரணம், காணாமல் போன பரந்தாமன் சிவகங்கை மாவட்டத்தில் சாமியார் கோலத்தில் காட்சியளித்தார். வாழும் சித்தர் என கூறி அவரிடம் பலர் ஆசீர்வாதம் வாங்கிச் செல்கின்றனர். பலர் அவரிடம் வாய்மூடி அருள்வாக்கு பெறுகின்றனர். இதை பார்த்து அதிர்ந்து போன ராஜம்மாள் குடும்பத்தினர் கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி அவரை பார்ப்பதற்காக சிவகங்கை சென்ற பொழுது உள்ளே விட மறுத்துவிட்டனர். இதையடுத்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் நாகமலை புதுக்கோட்டை போலீசார் நேரில் சென்று விசாரித்துவிட்டு காவல் நிலையம் வந்து புகார் அளிக்குமாறு சொல்லியுள்ளனர். அதன்படி புகார் அளித்து 2 நாட்கள் கழித்து சென்று கேட்டபோது, விசாரித்து விட்டோம், அவர் சாமியார் தானே, அவரே வந்து விடுவார் என கூறி அனுப்பியிருக்கின்றனர். இல்லை என்றால் சிவகங்கை காவல் நிலையம் சென்று புகார் அளிக்குமாறு கூறிவிட்டனர். ராஜம்மாளும் அவரது கடைசி மகளும் சிவகங்கையில் சென்று விசாரித்த பொழுது பரந்தாமன் நாட்டரசன் கோட்டையில் உள்ள தென்னந்தோப்பு ஒன்றில் வசித்து வருவது தெரிய வந்துள்ளது. அங்கு சென்று கேட்டபோது, எங்கள் கையில் நிறைய போலீஸ்காரர்கள் உள்ளனர், உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொள் என்று கூறி சிலர் துரத்திவிட்டதாக கூறப்படுகிறது. விசாரித்து பார்த்த பொழுது பரந்தாமனை வைத்து பணம் சம்பாதிப்பதாகவும் அவரை ஜீவ சமாதி செய்து கோவில் கட்டி அதன் மூலம் வருமானம் பார்க்கவும் ஒரு சிலர் திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிய வந்ததாக ராஜம்மாள் கூறியுள்ளார். எனவே மனநலம் பாதிக்கப்பட்ட தனது மகனை மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ராஜம்மாள் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதிபதிகள் இளந்திரையன், பூர்ணிமா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரரின் மனு குறித்து காளையார்கோவில் காவல் ஆய்வாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதிகள் 2 வாரத்திற்கு ஒத்திவைத்துள்ளனர்.